வருகிற நவம்பர் மாதம் 3ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். இது மிகவும் முக்கியமான நாள். அன்று சிவபெருமானுக்கே உரிய சோம பிரதோஷம் வருகிறது. அன்றைக்கு என்ன செய்யலாம், எந்த 3 விஷயங்களை செய்துவிடக் கூடாது என்று பார்ப்போம். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து, ஓம் சோம பிரதோஷம் மற்ற பிரதோஷங்களை விட தனிச்சிறப்பு வாய்ந்தது. சோமன் என்பது சந்திரனையும் சிவனையும் குறிக்கும். சந்திரனின் பக்தியின் காரணமாக சிவபெருமான் சந்திரனை தன் சடையில் அணிந்திருக்கிறார். இந்த பிரதோஷம் மன அமைதி, ஆரோக்கியம், செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை அளிப்பதாக நம்பப்படுகிறது. பொதுவாக பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்குவதால் எல்லா தோஷங்களும், பாவங்களும், துன்பங்களும் நீங்கும் என்று ஐதீகம். இப்படிப்பட்ட புனிதமான நாளில் இந்த 3 விஷயங்களை செய்யக்கூடாது. முதலாவதாக, நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. இரண்டாவதாக, முக்கிய சொத்துக்கள் வாங்குவது போன்ற பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவதாக, வில்வ இலையை வாங்கி செல்ல மறக்கக்கூடாது. இது போன்ற ஆன்மீக பதிவுகள்